20th செஞ்சுரியில் ஒரு ராஜா வந்து என்னடா இது நம்ம நாட்டில் இவ்வளோ எலி இருக்கே, இது எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனையை கொண்டு வந்தாராம். அப்போ இந்த எலியெல்லாம் என்ன பண்ணிச்சான், பயந்து போய் ஒரு மீட்டிங் போட்டு இந்த பூனை கழுத்தில் எப்படின்னா ஒரு பெல்லை மாட்டிடணும், பெல்லை மாட்டிட்டு அது வரப்போ நமக்கு தெரியும், நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிச்சான். ஆனால் இந்த எலியால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் இது என்ன பண்ணிச்சான், அப்படி ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு எங்கள் ஹோலி புக்கில் வந்துட்டு இதெல்லாம் வந்து யார் கழுத்துலையும் பெல் கட்டக்கூடாதுன்னு இருக்குது அப்படி இப்படின்னு சாக்கு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 20th செஞ்சுரியில் அதோட ஜென்ரேஷன் எல்லாம் வரப்போ அப்போ இந்த பெரிய எலியெல்லாம் என்ன பண்ணிச்சோம், அந்த சின்ன எலிக்கிட்டலாம் சொல்லிச்சான், இந்த மாதிரி பூனை கழுத்தில் எப்படியாவது கட்டணும் அப்படின்றப்ப இந்த சின்ன எலியெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் எப்படியாவது கட்டிடுவோம் அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் நிஜமாவே கட்டுருச்சான். அப்போ அங்கேருந்து அந்த வயசான எலி வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். எப்படிப்பா நீங்கள் கட்டினீங்க, எங்களெல்லாம் கட்ட முடியல அப்படின்றப்ப நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் அது மயக்கம் அடைகிற மாதிரி மருந்து வாங்கிட்டு வந்து அது பாலில் கலந்து வச்சிட்டோம், அதை குடிச்சிட்டு பூனை வந்து தூங்கிட்டு இருக்கப்போ நாங்கள் கழுத்தில் வந்து கட்டிட்டோம் அப்படின்னு அந்த எலி சொல்லிச்சோம். இதை கேட்ட அந்த பெரிய எலிலாம் இந்த சின்ன எலியோட இன்டெலிஜென்ஸ் பார்த்து ரொம்ப ஷாக் ஆனாங்களாம்.